க்யூபாக கட் பண்ண சேனக்கிழங்கு, அதில் வந்து உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை வந்து ஒரு கொதிக்க வச்சு அரை வேக்காடில் எடுத்து வச்சுருக்கோம். இதோட கொஞ்சம் போல் வெங்காயம், மிளகு, வெள்ளைப்பூடு, இஞ்சி, ஒரு தக்காளி எல்லாத்தையும் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிட்டோம். கடுகு, ஜீரகம் தாளிச்சாச்சு. அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்கை சேர்த்துட்டோம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த புளி தண்ணி சேர்க்கறதுனால இது வந்து அப்படியே கொழன்னு ஆகாமல் கெட்டித்தன்மையோடு இருக்கும். அரை வேக்காடு வெந்திருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா அரை வேக்காடு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அடுத்தாப்போல் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதோட சேர்த்துக்கிட்டோம். இதோட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தாளிக்கும் போது கரம் மசாலா பொருட்கள் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் இதில் வந்து பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தாளிக்கும் போது வெறும் கடுகு ஜீரகம் தான் தாளித்தேன். ருசியான விருதுநகர் சேனைக்கிழங்கு சாப் ரெடி.